வணக்கம் மக்களே. மீஷோ ஃபைன்ஸ் வீடியோவோட பார்ட் 2 வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நான் இன்றைக்கி போடுறதா நேற்று சொல்லியிருந்தேன். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சாரீ ஒன்றுத்தில் கொஞ்சமாக ஒரு சில இடங்களில் சாயம் போயிருந்ததுனால நான் கடம் பிராண்டோட சாயம் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து 5 கலர் காம்போவாக நான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் ஒன்றுத்தில் கூட வந்து என்னென்ன கலர்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த கவரோட ஓரத்தில் வந்து ஊசியை வச்சோ இல்லை ஊக்க வச்சோ குத்திட்டு கையிலையோ இல்லை எதனா ஒரு பிளேட்லேயோ கொட்டி பார்த்தோம்னா லைட்டாக அந்த கலர் வருது. அதோட லைட்டாக தண்ணியை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன கலர்ன்றது தெரியுது. இது வந்து அந்த பவுடரோட ஒரு பெரிய மைனஸாக நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு கலர் போடணும்னு நினச்சி இதில் வந்து நம்ம பிரிக்கும் போது வேறு ஒரு கலர் பிரிச்சிட்டோம்னா அந்த பேக்கே வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா வெளியில் பவுடர் கொட்டிச்சுன்னா மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பவுடரில் நான் வந்து இன்றைக்கி க்ரீன் கலர் தான் எடுத்திருந்தேன். ஒவ்வொரு பேக்கோட பேக் சைட்லேயுமே வந்து ஒரு QR கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணாலே நம்ம ஒவ்வொரு கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன போட்டு நம்ம வந்து கிளாத்துக்கு வந்து சாயம் போடணும் அப்படின்றத டீட்டெயில் வீடியோவாகவே கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் சாஃப்ட் சில்க் சாரீ தான் எடுத்திருந்தேன். அந்த சாரியில் ஏற்கனவே கொஞ்சம் வாஷ் பண்ணும்போது தான் சாயம் போய்கிட்டே இருக்கும். இந்த சில்க் சாரியை நம்ம எப்படி வந்து சாயம் போட்டுறதுன்ட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்து ஒரு கைப்பொடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட கடம் டை பவுடரை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து சாயம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பவுடரில் ஒரு 3-4 வாட்டியாவது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் வந்து ஊற்றிருப்பேன். நான் ஒவ்வொரு வாட்டி அந்த பேக்கில் வந்து தண்ணி ஊற்றும் போதும் கொஞ்சமாவது அதில் சாயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. கொஞ்சம் கூட கலர் கம்மியாக ஆகலை. ஒரு 4th டைம் ஊற்றும் போது தான் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தவிர மற்றபடி அதில் கொஞ்சமாவது சாயம் வந்து ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இப்படி பண்ணிக்கோங்க. சாயம் பவுடர் போட்டதுமே ஒரு வேஸ்ட் கரண்டி எடுத்து அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். எங்கன்னா வந்து சாயம் ஒட்டியிருக்கா இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சா, தண்ணியோட பாயில் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கரண்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அது நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி தான் இருந்துச்சு. அது கூட வந்து நான் ஏற்கனவே சாரியை வந்து ஈரத்தில் நனைச்சி தான் வச்சுருந்தேன். ஏன்னா அந்த வீடியோவில் அப்படி தான் காட்டியிருந்தாங்க. சாயம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த கிளாத்தில் சாயம் போடுறோமோ அந்த கிளாத்தை வந்து நல்லா நினச்சி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாத்தை வந்து நான் கொஞ்சமாக வந்து நான் இந்த தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கிட்டேன். மேக்ஸிமம் இதில் வந்து க்ளவுஸ் போடுறது நல்லது. ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ எதனா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். இதை வந்து தண்ணியில் போட்டுட்டு கரண்டியை வச்சு கொஞ்சமாக அதை உள்ள தள்ளி நான் வந்து சாயம் போட்டிருந்தேன். ஏன்னா நான் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தேன். ஏன்னா ரொம்ப பவுடர் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா எங்கே ஒட்டாதோ அப்படின்ற ஒரு பயத்தில் வந்து நான் வந்து கம்மியாக தான் வந்து வச்சுருந்தேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி இது பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி அதிகமாக சேர்த்தா எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து இந்த தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சமாக வந்து கரண்டியை வச்சு உள்ள தள்ளிட்டு பொறுமையாக தான் இதை வந்து ப்ராசஸ் ஆச்சு. இந்த கடம் பவுடர் வந்து சில்க் சாரிக்கு மட்டும் இல்லை, நம்ம ஜீன், காட்டன் கிளாத்து எல்லா விதமான ஃபேப்ரிக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஏற்ற மாதிரி சால்ட்டு, வினிகர் இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் வந்து முன்னாடியே சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அது அந்த டீட்டெயில்டாகவே வீடியோவில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது 20 மினிட்ஸ் வந்து இந்த தண்ணியிலே நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நான் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் சூடாக ஹேண்டில் பண்ணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் தான் பண்ண போகிறேன். இது ஓரளவுக்கு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து இன்னொரு பக்கெட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதில் வந்து ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே நான். அதில் வந்து டை வந்து செட் பண்ணுறதுக்காக லிக்விட் கொடுத்துருக்காங்க. டை செட் லிக்விடு அதை வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு பேக்கெட் கடம் பவுடருக்கு ஒரு பேக்கெட் டை செட் லிக்விட் தான். ஒரு ஹாஃப் பக்கெட் அளவுக்கு நான் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த டை செட் லிக்விடை வந்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கன்சிஸ்டன்சி வந்து ஷாம்பு மாதிரி கன்சிஸ்டன்சி தான் இருக்குது. இதில் நுரையெல்லாம் எதுவுமே வரல. இதை வந்து தண்ணியில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஊற வச்சுருக்க நம்மளோட கிளாத்தை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து வீடியோவில் 5 to 10 மினிட்ஸ் ஊறினா போதுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து இதோட சூடு நல்லா ஆறுற வரைக்குமே ஊற வச்சுருந்தேன். அது கொஞ்சம் நல்லாவே செட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி நான் ஊற வச்சுருந்தேன். அது கரெக்டாலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இதோட சூடு நல்லா ஆறுற வரைக்குமே வந்து இதில் நான் கை போடவே இல்லை. இது நல்லா சூடு ஆறி கம்ப்ளீட்டாக வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து கையை வச்சு எடுத்தேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஓரளவுக்கு செட்டான மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த டைசெட் லிக்விட்லேயுமே வந்து கொஞ்சம் சாயம் அதிகமாக இதுவான மாதிரி தான் இருந்துச்சு. இது இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நான் வந்து உணர்த்திட்டேன். இப்போது இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இதோட கலர் வந்து ரொம்ப டார்க் க்ரீன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. நான் முன்னாடி ஏற்கனவே இந்த சாரீ கலரும் இதுவும் மிக்ஸ் ஆனதுனால இப்படி இருக்கான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. முன்னாடி இருந்த கலரை விட இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு வாங்கும் போது நேவி ப்ளூக்கு பதிலாக ஒரு மாதிரி பர்பிள் கலர் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு மாறி வந்திருக்கு. சரி, ஓகே பரவாயில்லன்ட்டு நானும் வந்து விட்டுட்டேன். எல்லாருக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்கானோ எனக்கு வந்து தெரியல. என்னை பொறுத்தவரையில் இதோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 5க்கு நான் வந்து 4 கொடுப்பேன். ஃபேப்ரிக்னாலே இப்படி ஆச்சா இல்லை இதோட கலரே இப்படியான்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.